பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலியை ஞாபகப்படுத்திய திலக் வர்மா தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டா கூட பாகிஸ்தானுக்கு எதிராக கண்ணு மூடிக்கிட்டு அடிப்பாரு விராட் கோலி. அதே மாதிரி தற்போதைய ஆட்டத்துல நிறைய விக்கெட்டுகள் விழுந்து சரிவான நிலைக்கு இந்தியா சென்றாலும் இந்த இடத்துல திலக் வர்மா விராட் கோலியை போன்று ஒரு நிதானமான ஆட்டத்தை ஆடி சேஸ் மாஸ்டர் என்ற பேரை எடுத்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேட்டிங் செய்யும் போது 10 ஓவர் பாகிஸ்தான் அணி தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க இந்திய அணிய. ஆனா அதற்கு அடுத்து 10 ஓவர் முழு கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க இந்திய அணி. அதே மாதிரி தான் முதல்ல தொடக்கத்துல 10 ஓவர்ல பாகிஸ்தான் அணி இந்தியாவை கண்ட்ரோல் எடுத்தாங்க. அடுத்த 10 ஓவர் முழுக்க இந்திய அணி மொத்தமா கண்ட்ரோல் எடுத்து முடிச்சு விட்டுட்டாங்க. இந்த ஆசிய கோப்பை தொடர் முடியறதுக்குள்ள எவ்வளவு வன்மம், எவ்வளவு பேச்சு, என்னென்ன பேச்சுகள்லாம் கேட்க வேண்டியது, அது அத்தனைக்கும் பதில் தர மாதிரி இந்த வெற்றி வாகையை சூடி வாயடைக்க வைத்திருக்கிறார்கள் இந்திய அணி வீரர்கள். டாஸ் வின் பண்ணது இந்த போட்டியில யார் தெரியுமா? இந்திய அணி தான். நல்ல வேளை எல்லா போட்டியிலுமே நமக்கு டாஸ் கிடைச்சது. அதாவது முக்கியமான போட்டியில பிராக்டிஸ் மேட்ச்னு சொல்லக்கூடிய சூப்பர் 4 போட்டி இதுலலாம் எதுலயுமே நம்ம டாஸ் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனா இந்த மாதிரியான ஃபைனல் நாக் அவுட் போட்டிகள்ல கரெக்டா நம்மளுக்கு டாஸ் விழுந்திருந்தது. அந்த டாஸின் மூலமாக நம்ம ஃபீல்டிங்கை எடுத்துட்டோம். ஆனா இந்த இடத்துல மீசையில மண் ஒட்டாத மாதிரி சல்மான் ஆகா அலி என்ன சொல்லி இருக்காருன்னா, நாங்க டாஸ் விழுந்தா இந்த இடத்துல பேட்டிங் விளையாடலாம்னு நினைச்சோம். நாங்க நிறைய போட்டிகள் விளையாடி இருக்கிறோம். ஆகையினால இந்த போட்டியில டாஸ் விடாமலேயே எங்களுக்கு பேட்டிங் கிடைச்சது நல்லதுதான். ஆனா இந்திய அணியில ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. ஹார்திக் பாண்டியா உள்ள இல்ல. அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் ஓவர் வீசுறது? சிவம் துபே தான், வேற யாரும் கிடையாது. ஹார்திக் பாண்டியாக்கு தசைப்பிடிப்பு காரணமா இந்த இடத்துல ரிங்கு சிங் நல்ல ஒரு பினிஷர் உள்ள சேர்த்திருக்காங்க. ஆசிய கோப்பை தொடர் 17 முறை நடந்திருக்கிறது 41 ஆண்டு காலத்துல. இதுவரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல் விளையாடினதே கிடையாது. ஆனா தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில ஓபனர்களாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து ஃபர்கானும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான், 2 பேரும் ஜோடி சேர்ந்து வராங்க. இந்த ஜோடி இது வரைக்கும் பெரிய ஆட்டத்தை ஆடினாங்களா இந்த ஆசிய கோப்பை தொடர்லனா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல ஃபக்கர் ஜமானுக்கு ஆர்டர் ப்ரமோஷன் கொடுத்து, அதாவது ஆர்டரை மாத்தி மாத்தி இறக்கி கடைசியா ஓபனிங் கிடைச்சது. ஆனா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரனா? இது வரைக்கும் ஏற்படுத்தவே இல்லை. இந்த மேட்ச்ல ஏற்படுத்துவாரனா? அதை நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதை விட ஃபர்கான் சரியான ஆட்டத்தை ஆடி இருப்பாரு. ஆசிய கோப்பை தொடர்ல அதிகபட்சமான ரன்கள் அடிச்சிருக்கக்கூடிய நபர்கள் அவரும் ஒருத்தர். அப்படி இருக்கும்போது இவருடைய ஆட்டத்தை நம்ம குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஜோடி இந்த ஆசிய கோப்பை தொடர்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. 40% ரன்கள் யாரு அடிச்சிருக்காங்கன்னா 5வது 6வது 7வது இறங்கக்கூடிய பாகிஸ்தான் வீரர்கள், அதாவது ஆல்ரவுண்டர்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஜோடி இந்த ஃபைனல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா கடைசியா 6 ஓவருக்கு 45 ரன் அடிச்சு 0 விக்கெட்டுங்க. பவர் பிளேக்குள்ளார சரியான ஆட்டத்தை ஆடி இருக்காங்க. 2 பேருமே இந்தியாவுக்கு பயத்தை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவின் தரப்பிலிருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வந்தவர் நம்முடைய ஆறுசாமி சிவம் துபே தான். பாண்டியா இருந்திருந்தா கண்டிப்பா பாண்டியா தான் வீசி இருப்பாரு. ஆனா சிவம் துபேவும் எந்த ஒரு குறையும் வைக்கலங்க. 4 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஃபர்கான் அந்த ஓவர்ல பவுண்டரி மட்டும் தான் அடிச்சாரு, வேற எதுவுமே அடிக்கல. அதே மாதிரி 2வது ஓவரும் சரி 4வது ஓவரும் சரி இங்க வீசினது பும்ரா. பும்ராவுடைய ஓவரை எக்ஸ்பென்சிவா மாத்துறதுக்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளது. அதை முன்னாடி நடந்த மேட்ச்லயே சூப்பர் 4 சுற்றுலயே நாம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 3 ஓவர் தொடக்கத்திலேயே பவர் பிளேக்குள்ளாரியே வீசி இருப்பாரு. 34 ரன் அடிச்சிருப்பாங்க. மொத்தமா 4 ஓவருக்கு 45 ரன் அடிச்சிருப்பாங்க. இப்பொழுது இந்த 2 ஓவர்ல மட்டுமே 20 ரன் அடிச்சிருக்காங்க. அப்ப 6வது ஓவர் அவர் வீசலையா? பண்ணா வீசல, வேற யாரோ வீசி இருக்காங்கன்னா அக்சார் பட்டேல் வீசி இருக்கிறாரு. ஏன்னா இவருடைய ஓவரை எக்ஸ்பென்சிவா மாத்துறதுக்கு தயாரா இருக்கிறதுனால கடைசி ஸ்பெல்ல 2 ஓவர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த இடத்துல 4 ஓவருக்கு 32 ரன் அடிச்சு 0 விக்கெட் விழுந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவம் துபே 2 ஓவர் போட்டு 12 ரன் கொடுத்து, அதே மாதிரி பும்ரா 7 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. தொடக்கத்துல 3 ஓவர்ல 19 ரன் மட்டும் தான் வந்தது. அதாவது 18 பாலுக்கு 19 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. கடைசியா 4வது ஓவர்ல பும்ரா 6-4 கொடுக்க ஃபர்கான் ஓங்கி அடிக்க மொத்தமா 32க்கு 0 ரன் வந்தது. அதற்கடுத்து புதிய பவுலர்கள் உள்ள எடுத்துட்டு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தலாம்னு நினைச்சார் போல சூரியகுமார் யாதவ். ஆனா இந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி கட்டுப்பாடோட வீசி எந்த ஒரு பவுண்டரியும் கொடுக்காம 5 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. அக்சார் பட்டேல் 8 ரன் கொடுத்து மொத்தமா 45க்கு 0 விக்கெட்னு வந்தது. பாகிஸ்தானுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். ஆசிய கோப்பையில இந்த மாதிரி ஒரு தொடக்கமே கிடைக்கல. அதுவும் இந்தியாவுக்கு எதிராக ஃபைனல்ல கிடைச்சது மிகப்பெரிய ஒரு அபூர்வம். 6-10 என்ன நடந்தது தெரியுமா? இந்த இடத்துல அக்சார் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரியான வீரர்கள் மட்டும் தான் வீசினாங்க. இதுல குல்தீப் யாதவ் மட்டும் 2 ஓவரை வீசி 24 ரன் கொடுத்திருப்பாரு. இதுல 2 6 வேற அடிக்க விட்டிருப்பாரு. அது வேற யாரும் கிடையாது, ஃபர்கானோ ஃபக்கர் ஜமான் 2 பேருமே அடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஃபர்கான் சும்மா சொல்லக்கூடாதுங்க. 35 பாலுக்கு 50 அடிச்சு 5-4 2 6 அடிச்சு அரை சதம் கடந்து ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுத்திருப்பாரு பாகிஸ்தான் அணிக்கு. அதே மாதிரி 10 ஓவர் முடிவடைந்தது. 10 ஓவர்கள்ல முடிவடைஞ்ச உடனே 87க்கு 1 விக்கெட் வந்தது. அப்ப அந்த 1 விக்கெட்டை யார் எடுத்தது? அதாவது 9.3வது பால் 10வது ஓவர்ல 3வது பால்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு ஃபர்கான்.
அடுத்த பந்திலேயே விக்கெட் எடுத்திருப்பாரு ஷார்ட் பால போட்டு. வேற யாரும் கிடையாது, நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி அவர்கள். அதன் மூலமாக 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 87க்கு ஒரு விக்கெட் வந்தது. 6 ஓவருக்கு 45க்கு 0வா, அடுத்த 24 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருப்பாங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் தானே. இந்த ரன்னின் மூலமாக கண்டிப்பா சொல்ற 180 190 போகும் போல, இது பேட்டிங் பிட்ச் போல, நாமளும் இறங்கி அடிக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அடுத்த 10 ஓவர்ல நடந்த மாற்றமே வேற. அடுத்த கட்டமா 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 5 பவுலர்களை யூஸ் பண்ணி இருக்கிறாரு சூரியகுமார் யாதவ். நல்ல திறமையான ஒரு கேப்டன்ஷிப் தான். ஏன்னா இந்த இடத்துல சிவம் துபே ஒரு ஓவர், திலக் வர்மா ஒரு ஓவர், இவங்க ரெண்டு பேருமே பகுதி நேர பந்து வீச்சாளர். இவங்க அதிகமா தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா அதற்கு அடுத்து வீசிய அக்சார் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இதுல குல்தீப் யாதவ் சயூம் அய்யூப்பை விக்கெட் எடுத்திருப்பாரு. பாயிண்ட்ல பும்ரா கேட்ச் பிடிச்சு கிட்டத்தட்ட 11 பாலுக்கு 14 ரன் அடிச்சு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. இந்த ஆசிய கோப்பையில எந்த தொடர்லயுமே அவர் சரியா விளையாடல. அட்லீஸ்ட் ஃபைனல்லையாவது சரியா விளையாடுவாருன்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையில எல்லாருமே அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க பாகிஸ்தானுடைய அணியினுடைய முன்னாள் வீரர்கள் எல்லாருமே. ஆனா இந்த இடத்துல விக்கெட்டை கொடுத்துட்டு ஏமாத்திட்டாரு. அதற்கு அடுத்து அக்சார் பட்டேல் முகமது ஹாரிஸை டக் அவுட் ஆக்கி இருப்பாரு. அதற்கு அடுத்து 15வது ஓவர்ல 10வது ஓவர்ல ஃபர்ஹானா எப்படி 3வது பால் 6 கொடுத்துட்டு 4வது பால்ல விக்கெட் எடுத்தாரோ, கேட்ச் அவுட் எடுத்தாரோ, அதே மாதிரி அடுத்த ஓபனரான ஃபக்கர் ஜமான 3வது பால் 6 கொடுத்திருப்பாரு. ஆனா 4வது பால்ல மறுபடியும் கேட்ச் அவுட் எடுத்துட்டு அவரையும் வெளியே அனுப்பி இருப்பாரு. அவருடைய கடமைக்கு 35 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருப்பாரு. 50 மிஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த ஆசிய கோப்பை தொடரிலே பெஸ்ட் இன்னிங்ஸ் இந்த ஃபக்கர் ஜமானுடையது இந்த போட்டி மட்டும்தான். இதன் மூலமாக 15 ஓவருக்கு 128க்கு 4 விக்கெட்டுகள் என்ற ஒரு பரிதாப நிலைக்கு வந்தது பாகிஸ்தான். ஆனா இந்த இடத்துல முழு கண்ட்ரோல் எடுக்கல இந்திய அணி. அடுத்த கட்டமா இந்த 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் தான் முழு கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 பால் அந்த இடத்துல வீசினாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. 25 பால் மட்டும் தான் வீசி இருப்பாங்க. 20வது ஓவர் முதல் பால்லயே பும்ரா அவர்கள் விக்கெட் எடுத்து ஆல் அவுட் பண்ணி இருப்பாரு. இதன் மூலமாக 146 ரன் மட்டும் தான் வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல 16வது ஓவர்ல அக்சார் பட்டேல் வீசின பொழுது உசைன் தல்லைத்தோடைய விக்கெட்டை அசால்ட்டா எடுத்திருப்பாரு. 17வது ஓவர் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த இடத்துல தான் ஒரே ஓவர்ல 5 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு நம்முடைய சைனா மேன் குல்தீப் யாதவ். இவரை பாராட்டியே ஆகணும். ஒவ்வொரு போட்டியிலையும் தன்னுடைய சுடல் மூலமா எதிரணியை சிக்க வைக்கிறாரு. அது மட்டும் தான் வேலையாவே வச்சிருக்காரு. ஆனா இந்த போட்டியில அந்த 3 விக்கெட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. சல்மான் ஆகா, அலி, ஷஹீன் அஃப்ரிடி, பஹீம் அஷ்ரப். இந்த 3 பேரையும் கேட்ச் எல்பிடபிள்யூ மூலமாக 3 பேருமே வெளியே அனுப்பிட்டாரு. இங்கவே மொத்தமா 134க்கு 8 விழுந்தாச்சு. ஆனா 18வது ஓவர்லயும் 20வது ஓவர்லயும் வீசினவர் பும்ரா. அவருடைய கடமைக்கு தலா ஒரு விக்கெட் எடுத்தாரு ஒரு ஓவர்ல. அதன் மூலமா 146க்கு ஆல் அவுட் ஆனது பாகிஸ்தான் அணி. இந்திய தரப்பில் இருந்து துபே அவர்கள் 4 ஓவர்கள் வீசி 23 ரன்களை விட்டு கொடுத்திருக்கிறார். பும்ரா 3.1 ஓவர் மட்டும் வீசி 25 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தியும் அக்சார் பட்டேலும் அதே மாதிரி தாங்க 4 ஓவர் தலா வீசி இருக்காங்க. தலா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா வருண் சக்கரவர்த்தி 30 ரன்னும் அக்சார் பட்டேல் 26 ரன் விட்டு கொடுத்திருக்காங்க. குல்தீப் யாதவ் 4 ஓவர் வீசி 30 ரன் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. திலக் வர்மா ஒரே ஒரு ஓவர் வீசி 9 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல குல்தீப் யாதவ் பத்தி நம்ம பெருமையா பேசியே ஆகணும். இந்த தொடர் முழுக்க 17 விக்கெட்டுகளை எடுத்து லீடிங் பவுலரா இருந்திருக்காரு. மிஸ்டரி ஸ்பின்னர், நிறைய இடத்துல உட்கார வச்சிருக்கிறோம், டெஸ்ட்ல சேர்க்க மாட்டோம். ஆனாலும் அந்த மனுஷன் கொடுக்கிற இடத்துல தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்துவா. நான் பவுலர் தான், எனக்கு பவுலிங் மட்டும் தான் தெரியும், எனக்கு பேட்டிங்லாம் வராது, நான் ஆல்ரவுண்டர்லாம் கிடையாது, ஏன்னா நீங்க சேர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறாரு குல்தீப் யாதவ். என்னதான் இந்திய பவுலர்கள் சில ரன்களை வாரி வழங்கினாலும் சில கட்டுப்பாட்டுடன் விக்கெட்டை எடுத்திருக்கிறார்கள். 10வது ஓவரிலிருந்து இருந்து 20வது ஓவர் வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 33 ரன்னுக்கு 8 விக்கெட்டை எடுத்திருக்கிறாங்க. வழக்கம் போல இந்திய அணியிலிருந்து ஓபனிங் அபிஷேக் சர்மாவும் கில்லும் வந்தாங்க. எப்பொழுதுமே பாகிஸ்தானுக்கு எதிரி யாரு, தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டா கூட அடிக்கிற நபர் யாரு, விராட் கோலி தான். அந்த நபரையே மறக்கக்கூடிய அளவிற்கு இன்னொரு பெர்மனன்ட் எதிரி பாகிஸ்தானுக்கு உருவானார்னா அது அபிஷேக் சர்மா மட்டும்தான். இவரை எடுத்துட்டா கண்டிப்பா இந்திய அணி தடுமாறி போயிடும். இந்த எண்ணம் பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர்கள் இருந்து இந்நாள் வீரர்கள் வரைக்கும் அது எண்ணமா விதைஞ்சிருக்கு. ஆனா அதே மாதிரி விக்கெட்டை எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க. ஷாஹின் அஃப்ரிடி முதல் ஓவர்ல வீசும்பொழுது அவருடைய விக்கெட் போயிருக்க வேண்டியது, ஆனா தப்பிச்சிட்டாரு. ஆனா இந்த இடத்துல பஹீம் அஷ்ரப் ஓவர்ல மாட்டிக்கிட்டாரு. ஸ்லோவர் பந்து வீசப்பட்டது, அது ஃபாஸ்டா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சுழட்டிட்டாரு. மிட் ஆஃப்ல கேட்ச் கொடுத்துட்டாரு. யாருக்கிட்ட? ஹாரிஸ் ராஃப் கிட்ட. போய் அவர்கிட்டயா கொடுக்கணும்? அவர் சும்மாவே சீண்டுவாரு. இந்த இடத்துல வெறிகொண்ட வேங்கையா மாறிட்டாரு. இப்படிலாம் கத்துறது வழக்கம் தானே விக்கெட் விழுந்தா. ஆனா அதுக்கப்புறம் என்ன, அபிஷேக் சர்மா 5 ரன்ல வெளியாறின உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். யுவராஜ் சிங்கோ இந்தியாவிலிருந்து துபாய்க்கு கிளம்பி வந்திருக்கிறாரு. தன்னுடைய சிஷ்யன் இந்த போட்டியில சிறப்பா விளையாடி கப்பை வாங்கி தருவான்னு நினைச்சாரு. ஆனா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு, ஆனா பாகிஸ்தானுக்கு பர்மனன்ட் எதிரியா தான் இருக்கிறாரு. அதுவும் இல்லாம காரை வாங்கி இருக்கிறாரு. 7 போட்டிகள் விளையாடி 314 ரன் அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில வெறும் 5 ரன் தான். அதுக்கு முன்னாடி 6 போட்டிகள்ல 309 ரன்களை அடிச்சிருந்தாரு. இதன் மூலமாக காரும் பெறப்பட்டது. இப்போ என்ன அடுத்தது
அடுத்தது மூன்றாவது விக்கெட்டுக்கு யார் இறங்குறாங்க? தேர்ட் பிளேயரா வந்து சூரியகுமார் யாதவ் தான் இறங்குவார். இதுக்கு முன்னாடி விராட் கோலி இறங்கி இருந்தாரு. அந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியாம இன்னைய வரைக்கும் T20 ஃபார்மட்ல இந்திய அணி திணறி கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஃபார்மட் மட்டும் கிடையாது, டெஸ்ட் ஃபார்மட்லயும் இதே நிலைமை தான். ஆனா விராட் கோலி வந்து T20ல 2024 வேர்ல்டு கப்ல கடைசியா ஃபைனல்ல வந்து அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் அடிக்க போறாரு. கிட்டத்தட்ட 6 போட்டிகள் நடந்திருக்கிறது, 71 ரன்களை மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு இந்த தொடர்ல. இவரே கேப்டனா மட்டும் இல்லைன்னா இந்நேரத்திற்கு வெளியே உட்கார வைக்கப்பட்டிருப்பார். ஆனா இந்த இடத்துல கடைசி போட்டியிலாவது சரியா விளையாடுவாரு. ஷாஹின் அஃப்ரிடி ஓவர்ல விக்கெட் ஆகி இருக்காரு. ஒரே ஒரு ரன்ல 5 பால் விளையாடி திணறி போயிட்டாரு. ஆக மொத்தம் 7 போட்டிகள் விளையாடி ஆசிய கோப்பை தொடர்ல 72 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருக்கிறார். இதன் மூலமாக ஏதாச்சும் ஒரு தாக்கம் ஏற்படுமா, இந்திய அணியில மாற்றம் ஏற்படுமான்ற ஒரு நிலைமை கூட வந்திருக்கிறது. சொல்ல முடியாது, சுப்மன் கில்லே கேப்டன் ஆக்கினாலும் ஆக்கலாம். ஆனா அந்த நிலைமையை சுப்மன் கில் எடுத்துட்டு வருவாரானா அவர் மாத்தி அமைச்சிட்டு இருக்கிறாரு. 10 அதாவது 12 பாலுக்கு 10 அடிச்சு அவரும் அசால்ட்டா மிடான்ல போயிட்டு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்காரு பஹீம் அஷ்ரப் ஓவர்ல. என்னடா இது 2 விக்கெட் விழுந்துருச்சு, பொறுப்பான ஒரு ஆட்டத்தை ஆடி எதனா ஒண்ணு பண்ணுவோம்னு நினைக்காம இந்த இடத்துல அசால்ட்டா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. 4 ஓவருக்குள்ளார 20 ரன்னுக்கெல்லாம் 3 விக்கெட் விழுந்தாச்சு. இதுக்கு மேல எப்படிடா இந்திய அணி ஜெயிக்கிறது? 147 அடிக்கணும், இன்னும் சொல்ல போனா 127 அடிக்கணும். இங்க 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது 24 பால் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடியது 98 பாலோ சம்திங் தான் இருக்குது. இதுல போயிட்டு எப்படிடா ஜெயிக்கிறதுனா கண்டிப்பா கஷ்டமான நிலை தான். ஆனா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சது திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும். அதே மாதிரி இன்னொரு பார்ட்னர்ஷிப் அமைச்சது திலக் வர்மாவும் சிவம் துபேவும். இவங்க 4 அதாவது 3 பேரும் சேர்ந்து தான் இந்த போட்டியை கை கொடுத்து அப்படியே தூக்கி விட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய முகத்துல ஒரு புன்னகை. இந்த 3 விக்கெட் விழுந்துருச்சுல, இதுல வந்து கொஞ்சம் கேப் கிடைச்சது. இந்த கேப் கிடைச்ச உடனே கோச்சர் கம்பீர் வந்து இறங்கி வந்துட்டாரு. எதுக்காக நினைக்கிறீங்க? அடே 3 விக்கெட் விழுந்துருச்சு, இவனை கூடலாம் தோக்கவே கூடாதுன்ற ஒரு வெறி கண்ணுல தெரியுது. அது எப்ப தெரியுமா தெரிஞ்சது? 6 பாலுக்கு 10 அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு டிக்கு போயிட்டு 5 பாலுக்கு 8 அடிக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல திலக் வர்மா ஒரு 6 அடிப்பாரு. அந்த நேரத்துல வெற்றி உறுதியாகி விட்டது என்று தெரிந்த உடனே பெஞ்சை போட்டு ஓங்கி அடிச்சிருப்பாரு கம்பீர். அந்த முகத்துல தெரிஞ்சிருக்கும் அந்த வெறி. உங்க கிட்டலாம் எங்களால தோக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் அவருடைய தாக்கமே இருந்தது. இந்த இடத்துல 24 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. இது பொறுமையான ஆட்டத்தை ஆடினாலும் கண்டிப்பா வெற்றி பாதைக்கு இது உகந்ததா தான் இருக்கும். ஏன்னா 3 விக்கெட் விழுந்துருச்சு, இதுல ஒரு விக்கெட் விழுந்திருந்தா கூட சரிவு ஏற்பட்டு இருக்கும். அதுக்கப்புறமா யாரு இருக்கிறா? இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே இருப்பாங்க, அக்ஷர் பட்டேல் இருப்பாங்க, ரிங்கு சிங் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே நம்ப முடியாத ஒரு பிளேயர்கள் தான். ஏன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஆல்ரவுண்டர், இவங்க முழு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பொறுமையுடன் விளையாடுறதுனாலதான் ஆட்டம் கைக்குள்ளவே வந்தது. 58 வந்துருச்சு, 3 விக்கெட் விழுந்தாச்சு. 15 ஓவருக்குள்ளார 100 ரன்கள் வந்து விட்டது. 3 விக்கெட்டுகள் மட்டும் தான் இழந்திருக்கிறாங்க. 100 ரன் வந்துட்டா இன்னும் 30 பாலுக்கு எவ்வளவு அடிக்கணும்? 47 மட்டும் தான் அடிக்கணும். ஆனா இடையில 13வது ஓவர்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. 15 ஓவருக்கு 100 சொன்னோம்ல, 3 விக்கெட்லாம் கிடையாது, 4 விக்கெட் விழுந்துருச்சு. சாம்சன் ஈஸியா அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. 21 பாலுக்கு 24 அடிச்சு 2 4 ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அப்ரார் ஓவர்ல அசால்ட்டா விக்கெட் ஆயிட்டு போயிருப்பாரு. ஒருவேளை அந்த பந்தை தொடைக்காம போட்டிருந்தா அந்த பால் 6 போயிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனா சஞ்சு சாம்சனுக்கு போடும்போது கரெக்டா போயிட்டு வந்து நின்னுட்டு மறுபடியும் பந்து தொடச்சிட்டு போட்டிருப்பாரு. அதன் மூலமாக ஸ்விங்ல மாட்டிக்கிட்டாரு சஞ்சு சாம்சன் அவர்கள். என்னதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அதாவது 100 ரன்னுக்கு 4 விக்கெட் வந்துருச்சு, 30 பாலுக்கு 47 அடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததும் பதற்றம் கொஞ்சம் கூட இல்லாமல் திலக் வர்மாவோ சிவம் துபேவும் பொறுமையுடன் ஆட்டத்தை ஆடி கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. 13வது ஓவர்ல சிவம் துபே உள்ள வந்துட்டாரு. அங்கிருந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடி 22 பாலுக்கு 33 ரன்கள் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதாவது 12 பாலுக்கு 17 அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல பஹீம் அஷ்ரப் தான் 19வது ஓவர் வீசி இருப்பாரு. 3 சிங்கிள் ஒரு 4 அடிச்சிட்டு ஒரு விக்கெட்டையும் எடுத்திருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, இந்த இடத்துல சிவம் துபே தான். 6 4 நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு, நல்ல நிலைமையில தான் இருந்தாரு. ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டே வந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே 18 பாலுக்கு 30 அடிக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல நம்முடைய ஹாரிஸ் ராவ் எப்பொழுதுமே நமக்கு விராட் கோலிக்கு 6 கொடுப்பாரு. இப்ப நம்மளுடைய திலக் வர்மாவுக்கும் சிவம் துபேவுக்கும் 6 கொடுத்து ரன்களை வாரி வழங்கி 4 ஓவருக்கு 50 ரன் கொடுத்திருப்பாரு. இவர் மூலமா தான் இந்தியாவுக்கே வெற்றி கிடைச்சது. இதை நம்ம உறுதியாவே சொல்லிடலாம். 18 பாலுக்கு 30 அடிக்கணும்னு சொன்னோம்ல, அந்த ஓவர்ல 5 பால் டாட் பண்ணி 6வது பால்ல ஒரு ஃபுல் டாஸ் போட்டு சிவம் துபே 6 அடிச்சிருப்பாரு. இதன் மூலமா தான் 12 பாலுக்கு 17 வரும். அதுக்கப்புறமா தான் நாம சொன்னது நடந்தது. கடைசி ஓவர்ல 6 பாலுக்கு 10 அடிக்கணும். இந்த சிச்சுவேஷன்ஸ்ல உள்ள வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ராவ் தான். மன்னன் ஆல்ரெடி வந்து வாரி வாரி ரன்களை வழங்கியாச்சு. இதுல மட்டும் என்ன நிறுத்துவா போறாரு? ஒரு விக்கெட் கூட எடுக்கலங்க. ஆனா இதற்கு முன் நடந்த போட்டிகள் எல்லாம் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு பால் மாறாம. ஆனா இந்த இடத்துல 6 பாலுக்கு 10 அடிக்குன்னு ஒரு டிக்கு போச்சு. அதற்கு அடுத்து 5 பாலுக்கு 8 அடிக்குன்னு ஒரு 6 போச்சு. திலக் வர்மா கொஞ்சம் கூட யோசனையில் இல்லாம ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்து ரிங்கு சிங் இந்த ஆசிய கோப்பையில ஒரே ஒரு பால் தான் விளையாடி இருக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் மறக்க முடியாத பாலா மாத்தி இருக்கிறாரு. கடைசியா அந்த 3 பால், அதாவது நான் 2 பால் மிச்சம் வச்சு ஒரு 4 அடிச்சிருப்பாரு. இதன் மூலமா இந்திய அணி 147
ரன்னை எளிதா அடிச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆசிய கோப்பையை வாங்கினாங்களா இல்லையானா வாங்கல. ஏன்னா பாகிஸ்தானுடைய அமைச்சர் கையில் இருந்து நாங்க வாங்க மாட்டோம், நக்வி தான் கொடுத்தாரு, வாங்க மாட்டோம், கோப்பை இல்லாம கொண்டாடிக்கிறோம், 14 பேர் தான் எனக்கு கோப்பை, அதே மாதிரி சப்போர்ட்டிங் டீம்ல ஸ்டாஃபா இருந்தவங்க தான் எனக்கு கோப்பை, அதே மாதிரி இந்திய ரசிகர்கள் தான் எனக்கு கோப்பைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் எமோஷனலா பேசி அந்த கோப்பையை வாங்காம வெற்றி வாகையை சூடி இருக்கிறார்கள். இந்திய ரசிகர்களுக்கு பரிசளிச்சிருக்கிறாங்க இந்த கோப்பையை. இங்க தனியா ஒருத்தரை பாராட்டணும்னா திலக் வர்மாவை தான் பாராட்டணும். 53 பாலுக்கு 69 ரன் அடிச்சிருப்பாரு. விக்கெட் படபடன்னு விழுந்துருச்சு, 3 விக்கெட். இதே நிலைமை விராட் கோலி இருக்கும்போது கூட நிறைய விக்கெட்டுகள் விடும். ஆனா அந்த இடத்துல தனித்துவமாக நின்று சேஸ் மாஸ்டரா பெயர் பெற்றது அந்த இடத்துல தான். தனியா நின்று போராடி வெற்றி வாகையை சூடி தருவார். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 53 பாலுக்கு 69 அடிச்சு 3 4 4 6 அடிச்சு பாகிஸ்தானுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தி இருப்பார். மரண பயம்னு சொல்ல முடியாது, பதற்ற நிலையை வச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னடா இவன் அவுட்டே ஆக மாட்டான் அப்படின்ற ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டு மனுஷன் தனித்துவமாவே ஒரு ஆட்டத்தை ஆடி 3வது பிளேஸ் என்கிட்ட கொடுத்துருங்கப்பா, நான் விளையாடிக்கிறேன், சூரியகுமார் யாதவ் தூக்கி 5வது 6வது போடுங்க, பழைய பந்து ஆன உடனே மனுஷன் நல்லா அடிப்பாருன்ற மாதிரி தான் இவருடைய ஆட்டம் முழுக்க முழுக்க இருந்தது. இந்த போட்டியினுடைய வெற்றியின் மூலம் இந்தியாவின் தாகம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கும். என்னென்ன பேச்சுகள், என்னென்ன விமர்சனங்கள், எவ்வளவு விஷயங்கள் நடந்தது இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல. ஒரு போரே வெடிச்சது, அரசியல் நிகழ்வுகள்லாம் நடந்தது. ஆனா இந்த இடத்துல அரசியல் நிகழ்வை எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்போர்ட்ஸா பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா திருப்பி அவங்க பதில்வினை ஆற்றுனது பார்த்தா அப்படி இல்லையே, இதை இப்படிதான் பண்ணணும்ன்ற மாதிரி தான் இங்க சூரியகுமார் யாதவ் செஞ்சது சரின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணி இருக்கும். காரணம் என்னன்னா, முதல்ல நாம கூட ஸ்போர்ட்ஸா பார்க்கணும்னு நினைச்சோம். இந்த ஹாரிஸ் ராவ் பண்ண வேலை, அந்த ரசிகர்கள் இந்தியாவை பழி வாங்கணும் இப்படி சொன்ன இந்த விஷயம் எல்லாம் மொத்தம் பார்க்கும் பொழுது பரவாயில்ல, கை கொடுக்காம வந்ததே நல்லதுன்ற மாதிரி தான் நமக்கு ஒரு தாட் வரும். ஆனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல இது யாருக்குமே ஒத்து வராது. என்னதான் நடந்தாலும் நாம கோப்பையை வென்றுட்டோம், அது நமக்கு போதும். அந்த வகையில மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிரிக்கெட் நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.